நாமத்துக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நாளை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்டு உங்கள் வழியில் நடத்திட்டு இருக்கிறீர்கள், அதற்காக நன்றி ஏசப்பா. எங்கள் கூட இருக்கிறீர்கள், அதற்காக நன்றி ஏசப்பா. எங்களை பாதுகாத்து கொள்கிறீர்கள், அதற்காக நன்றி ஏசப்பா. எங்கள் துணையாக இருக்கிறீர்கள், அதற்காக நன்றி ஏசப்பா. ஒரு நாள் வழியில் நடப்பீர்கள், அதற்காக நன்றி ஏசப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எங்களை தேடிக் கொண்டே இருக்கிறீர்கள், அதற்காக நன்றி ஏசப்பா. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்கள் கூட கொண்டே இருக்கிறீர்கள் ஏசப்பா, அதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா உங்களுக்கு ஆராதிக்க உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் கிருபை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. அதை நாங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ண உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் கொடுத்த கிருபை நாங்கள் யூஸ் பண்ணிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். Alive.
இருக்காங்க நன்றி ஏசப்பா. எங்களை வந்து முழுமையாக வைத்துக் கொள்கிறதற்காக நன்றி ஏசப்பா. தேங்க்யூ. Thank you.
ஆமா ஏசப்பா, எனக்கு நீங்க மாத்திரம் போதும் ஏசப்பா, நீங்க மாத்திரம் போதும் ஏசப்பா. உங்க வார்த்தையினா நாங்க சுகமானோம் ஏசப்பா, உங்க தழுவுகளால் நாங்க சுகமானோம் ஏசப்பா. எங்க தேவையெல்லாம் சந்திக்கிறதற்காக நன்றி ஏசப்பா. எங்க கூட இருக்கிறதற்காக நன்றி ஏசப்பா. எங்களை உங்க சாயில படைக்கிறதற்காக நன்றி ஏசப்பா. உங்க கிருபையை கொடுக்கிறதற்காக நன்றி ஏசப்பா. வழி நடத்துகிறதற்காக நன்றி ஏசப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட் ஃபார் எவ்ரிதிங். எல்லாருக்காகவும் நன்றி ஏசப்பா. தேங்க்யூ லார்ட். இந்த வேளையில உங்களுக்கு ஆராதனை உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்க கிருபை கொடுக்கிறதற்காக நன்றி ஏசப்பா. எங்க எல்லாரும் ஒன்று கூடி சேர்க்கிறதற்காக நன்றி ஏசப்பா. தேங்க்யூ லார்ட் ஃபார் filling us with your Holy Spirit. தேங்க்யூ லார்ட் ஏசப்பா. அதன்படியே உங்க வசனத்தை தியானிக்கும் போது அது எதிர்மறையா இருக்க போகிறது, அதற்காக நன்றி ஏசப்பா. வசனத்தின் மூலமா எங்க கூட பேச போகிறீர்கள், அதற்காக நன்றி ஏசப்பா. எங்க கூட இடைப்பட போகிறீர்கள், அதற்காக நன்றி ஏசப்பா. தேங்க்யூ லார்ட். Lord, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் வேதாகமத்தை சொல்வோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாய்க்கு தெரியாது இருக்கும். எல்லாம் செயலாக கவனமாக இருப்பேன். இரவு பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பேன். இதனால் நான் வழியை வாய்க்கப் கொள்ளுவேன். இதனால் நான் புத்திமாக நடந்து கொள்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏனெனில் இந்த உலகில் இருக்கிற அவரையோட என்னில் இருக்கிறவர் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். ஸோ இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். யாரெல்லாம் எரேமியா 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு வந்திருக்கேன். சொல்லவே மாட்டாங்க, மறந்துடணும் அப்படின்னு யோசிச்சிங்களா? இல்லாதவங்களுக்கு அடுத்த வாரம் ஆப்ஷன். எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை பைஹார்ட் பண்ணிட்டு வர சொன்னேன், மெமரைஸ் பண்ணிட்டு வர சொன்னேன். எத்தனை பேருக்கு தெரியும்? தயவு செய்து எனக்காக இல்லை, என் ஆத்மாவுக்காக இல்லை, உங்களுடைய ஆத்மா வார்த்தையில தான் பலன் அடையணும். அதனால அடுத்த வாரம் எல்லாரும் சொல்லலாம் சேர்ந்து, சரிங்களா? மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் குறித்து செய்கிற கர்த்தர் நானே என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல என்ன பண்ற? பிரியமா இருக்கிறேன் கர்த்தர் சொல்றார். எது மேல பிரியமா இருக்கிறேன்? அந்த நாட்கள்ல எல்லா யூதர்களும் ஆடுகள் மாடுகள் இது அது கொண்டு வந்து மற்றவர்களை பிரியப்படுத்துகிறதுல நான் பிரியமா இல்லை. எதுல பிரியமா இருக்கிறேன்? இப்படிப்பட்ட என்னுடைய கிருபை நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நானே என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே நான் என்ன பண்றேன்? நான் அதுலயே சந்தோஷப்படுறேன். அதனால அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவர்களை நான் என்ன பண்றேன்? அதுல நான் பிரியப்படுறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ தயவு செய்து அடுத்த வாரம் எரேமியா 9ஆம் அதிகாரம் என்னெல்லாம் லாங்குவேஜில் தெரியுமோ ஓகே, நான் இங்கே வந்து பிரிச்சுக்கிறேன். மலையாளத்தில் இருந்தால் மலையாளத்தில், இங்கிலீஷில் இருந்தால் இங்கிலீஷில், கன்னடாவில் இருந்தால் கன்னடாவில், வேற என்ன பாஷை, ஹிந்தியிலனா ஹிந்தியில், எந்த பாஷைனாலும் கற்றுட்டு வாங்க. இந்த இடத்துல சொல்லும்போது தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் எடுத்துக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்றைக்கு நம்ம வேதாகம் பகுதியில் பார்க்கும் பொழுது ரீசனிங் ஆர் லிசனிங், காரணமா அல்லது நாம் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறோமா? எது ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில? ரீசனிங் ஆர் லிசனிங். நம்ம சத்தியத்திற்கு நம்ம கவனம் செலுத்துகிறதா இல்ல காரணங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறதா? எல்லாவற்றுக்கும் நம்முடைய வாழ்க்கையில ரீசனிங் ஒன்று இருக்கு இல்லைங்களா? அநேக காரியத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாவற்றுக்கும் தேவனிடத்துல ஒரு காரணத்தை கேட்கிறோம். ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ற காரணத்தை கேட்கிறோம். நம்ம வாழ்க்கையில அநேக காரணங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்துகிறோம். ஸோ காரணங்கள் ரொம்ப முக்கியமா அல்லது நம்ம அவருடைய சத்தியத்தை கவனிக்கிறது, லிஸ்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படியா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்படி காரணங்களை
செய்யறதுக்கு ஒரு ரீசன். ஏன் அப்படி பண்ணல? இப்ப போன வாரம் ஏன் வசனத்தை வாசிட்டு வரல? அதுக்கு ஒரு ரீசன். ஆனால் போன வாரத்துலேருந்து இந்த வாரம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? சாப்பிட்டோம், குடித்தோம், நம்ம எல்லாவற்றையும் செஞ்சோம். ஒரே ஒரு வசனம், எத்தனை அது லைன்? அது ஒரு 3-4 லைன் கூட இல்லை. இதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்? அந்த இடத்துல தேவன் முக்கியமானவராய் இல்லாததுனால. ஹல்லேலூயா. ஸோ காரணங்கள் இது ஒண்ணே. நம்ம மற்றவர்களை காரணம் கேட்கலாம், இல்லை நம்மளே காரணம் கேட்டுக்கலாம், இல்லை கர்த்தர் நம்ம ரீசனை கேட்டுட்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட காரணத்தை கேட்க 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 பிசாசானவன் நம்மிடத்துல இருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள், சமாதானம், சந்தோஷத்தை நம்ம இடத்துல என்ன பண்றான்? கொள்ளையாடி போறான், நம்ம கிட்ட இருந்து பறித்து போறான். அவன் he robs our joy, peace, health எல்லாவற்றும் அவன் பிடிக்கிட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ ரீசனா இல்ல லிசனிங்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவனுடைய வசனத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நாம் யாரும் யாருக்குரியவரா இருக்கிறோம்? அவருக்கு உரியவரா இருக்கிறதுனால அவருக்கு சொந்தமானவர்கள் அப்படின்றத அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்ம என்ன பண்றாரா? மீட்கப்படுவார்கள். சோ அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம் யாவரையும் அவர் மீட்டெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பைபிள்ல எழுதியிருக்கு, எல்லாரும் பாவம் செஞ்சு என்ன ஆனாங்களாம்? தேவனுடைய மகிமையை அற்று போனாங்க. அந்த மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்மளை மீட்டு கொள்ளலாம். அந்த மகிமை, எந்த மகிமை நீங்களும் நானும் அற்று போயிருக்கிறோமோ, இழந்து போயிருக்கிறோமோ, அந்த மகிமைக்கு புகழ்ச்சி தரும்படியாய் நம்மளை யாவரையும் அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சிக்காக தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஆனா நம்ம இதை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியாது? ரீசன் சொல்ல முடியாது, காரணங்களை சொல்ல முடியாது. ஏன்னா பைபிள்ல எந்த இடத்துல பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 1:18 எடுத்துக்கங்க. 1:18 verse 18. ஐசாயா 1:18 அதுக்கப்புறம் 19 வாசி. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். இங்கிலீஷ்ல யாராவது ஒருத்தர் வாசிங்க. Come now and let us reason together, says the Lord. Though your sins are like scarlet, they shall be as white as snow. Though they are red like crimson, they shall be as wool. ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ தனியா உட்கார்ந்து காரணத்தை கண்டுபிடிக்காத, நீ தனியா உட்கார்ந்து உன் மண்டைய பிச்சிக்காத, நீ தனியா உட்கார்ந்து உன்னுடைய சொந்த கதையை யோசிக்காத. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, come now let us reason together. என்னத்தை நம்ம சேர்ந்து என்ன காரணத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, தேவ மகிமை அற்றிருந்த உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்களா? இங்க சொல்லப்பட்டிருக்குது, உன்னுடைய பாவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சிவேர் என்று இருந்தாலும் அதுக்கு அடுத்தது ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கை. இத நீ உட்கார்ந்து ரீசன் பண்ணி இத சரிப்படுத்தணும்னு யோசிக்காத. What you have to do? Come, let us sit together. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து, தேவனும் நாமும் சேர்ந்து என்ன பண்ணலாம்? இத சரிப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுங்க. நம்ம வெறும் கேள்வி கேட்க தான் முடியும், நம்ம ரீசன் பண்ண தான் முடியும், காரணங்களை தேட தான் முடியும். இல்ல மற்றவருடைய வாழ்க்கையில காரணங்களை தேடி அவர்களை நம்ம குற்றம் கண்டுபிடிக்க தான் முடியும். ஆனா தேவனுடைய வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வீட்டுல, உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன்னுடைய ஹார்ட்ல இருக்க அழுக நீ எடுக்கிறதுக்கு, பாவத்தை எடுக்கிறதுக்கு நீ என்ன வரணும் அப்படின்னு சொன்னா என்கிட்ட வா. லெட்ஸ் போத் ஜாயின் டுகெதர். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம்? இப்படிப்பட்ட சில்பியஸ் காலேஜ் எப்படி இருக்காது? தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு, சிவேர் என்று இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை எப்படியா மாத்த வல்லவரா இருக்கிறாரா? உறைந்த மலையை போல வெண்மையாக்கவும்
அதுக்கப்புறம் அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அது அது ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். ஹalleluya. யாராக்க முடியும்? when I listen to the word of God, தேவனுடைய சத்தியத்திற்கு என்னுடைய செவியை நான் சாய்க்கும் பொழுது அவர் எனக்காக எதை செய்தார் என்ற அந்த அறிவு எனக்கு இருக்கும் பொழுது அப்ப நான் என்ன பண்ணணும்? சத்தியத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய செவி அதற்கு நேராய் அவரோடு கூட பேசும் பொழுது அதற்கு நேராய் என்னுடைய செவி சாய்க்கப்பட வேண்டும். அதற்கு பதிலாக நான் என்ன பண்றேன்? காரணங்களை கேட்க கூடாது. ஏன் இப்படி ஆச்சு? ஆமா நான் ஏன் பாவம் செஞ்சேன்? ஏன் என்னுடைய வாழ்க்கை, என் குடும்பம், என் லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கு அப்படின்ற காரணங்களை கேட்காதபடிக்கு இந்த ரத்தாம்பரத்தை போல இந்த உறைந்த பனியை போல மாற்றுகிற இந்த தேவனிடத்துல நம்முடைய இந்த பாவத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் அப்படிப்பட்ட ஒரு அடையாளமே இல்லாத அளவுக்கு அதை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. அதனாலதான் சொல்றாரு, அதுக்கு கீழே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆமென். நீங்க என்ன பண்ணுங்க? லிசன். மனம் பொருந்தி செவி கொடு. willing and obedient. அதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அநேக ரீசன்ஸ், அநேக காரணங்களை தேடி போகாத. அதற்கு பதிலாக நீ என்ன பண்ணு? உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் மனம் பொருந்தி நீ செவி கொடுக்க ஆரம்பி. அந்த வசனத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படிந்திரு. தேவனோடு கூட ஒன்று சேர்ந்து மனம் பொருந்தி நீ என்ன பண்ண? be willing to all that he says. அவர் சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் நீ மனம் பொருந்தி நீ செவி கொடுத்து பாரு. அப்போ அந்த இடத்துல என்ன வராது? ரீசனிங் வரவே வராது. ஹalleluya. சோ நம்முடைய வாழ்க்கையில என்னவாய் கர்த்தர் மாற்றுவார் அப்படின்னு சொன்னா அவரும் நானும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு ரீசனிங் பண்ணும் பொழுது அவருக்குள்ளே நான் செய்கிற ஒவ்வொரு ரீசனிங்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த அவைகள் எல்லாம் விலையேற பெற்றதா இருக்கும். அந்த இடத்துல எந்த ஒரு நேரத்திற்கு வீணான ஒரு அந்த டைமை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். தேவனுடைய வார்த்தையில ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 8ஆம் அதிகாரத்துல இந்த இடத்துல சீஷர்கள் எல்லாம் உங்களை போல என்ன போல ரீசனிங் அங்கங்க உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கங்க காரணத்தை, ஓ இயேசு இப்படி சொல்லியிருப்பாரா, இப்படி செஞ்சிருப்பாரா, இப்படி வாழ்ந்திருப்பாரா, இப்படி சொல்றாரா அப்படின்ற ரீசன் காஸ் அவங்க என்ன பண்றாங்க? இந்த இடத்துல எழுப்புறாங்க. வாசிங்க மார்க் 8:14. சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள் என்று கற்பித்தார். என்ன சொல்றாரு? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நீ எடுத்துட்டு போற சப்பாத்தி ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா புளிச்சிரும், அதனால உஷாரா இதை சீக்கிரமா சாப்பிட்டு பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி சொல்றாருங்களா? யாரை குறித்து எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு? பரிசேயர். கூடவே இருந்து குடி பறிக்கிற இந்த பரிசேயரும் வேத பாரகரும் ரொம்ப நல்லா பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? பட்டர் மாதிரி பேசுவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களை குறித்து, நபர்களை குறித்து எப்படி இரு? எச்சரிக்கையா இரு. சோ இப்படிப்பட்ட எச்சரிக்கைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அவர் செய்கிறது போல நம்ம செய்யணும். அவர் நம்முடைய லைஃப் எப்படி இருக்கணும்னு அமைத்து வைத்திருக்கிறாரோ அப்படிதான் நம்ம லைஃப் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹalleluya. சோ சொல்றாரு இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எச்சரிக்கையா இருன்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்றாங்க? வாசிங்க. அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். என்ன இல்லைங்களா? அவங்ககிட்ட அப்பம் இல்லைன்னு சொல்லி ஐயோ அவங்களுடைய அப்பத்தை குறித்து நீ என்ன பண்ண? எச்சரிக்கையா இரு. எவ்வளவு அதான் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், இப்படியே லைஃப் போனா நம்மள எல்லாம் என்ன பண்ண முடியாது? காட் என்ன சொல்றாரோ அதை கேட்க முடியாது. வெறும் காரணங்களை தான் கேட்டுக்கொண்டே இருக்க முடியும். அதுக்கு அடுத்த வசனம் அப்படியே வாசிங்க. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? சோ அவங்க சிந்தியாமல் உணராமல் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சிந்தியா என் பேர் வருது, அது வேற. அதுக்கப்புறம் அங்க சொல்லப்பட்டிருக்கு சிந்திக்காம உணராம நீ இருக்கிறியா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவங்க என்ன
அதை பகுத்தறிகிறார். இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன ஆகணும், அந்த பகுத்தறிதல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனுஷனோட நம்ம இடைப்படும் பொழுது அந்த பகுத்தறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஸோ அந்த பகுத்தறிவு இல்லை அப்படின்னு சொன்னா, டிசர்ன்மெண்ட் இல்லை அப்படின்னா, அப்பதான் நம்ம ஒரு குழிக்குள்ள போய் விழுந்துருவோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல தான் சொல்றது எல்லாமே நம்பிடுவோம். யார் என்ன சொன்னாலும் ஐயோ நீங்களா, எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப நல்லவங்க, அப்படியே நம்பிடுவோம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அடி வாங்கும்போதுதான் ஐயோ இதுக்கு பின்னாடி இவ்வளோ காரணங்கள் இருந்துச்சா அப்படின்றத நம்ம யோசிப்போம். அதனால தேவனுடைய வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல புளித்த மாவை குறித்து நம்ம எப்படி இருக்கணுங்களா, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். புளித்த மாவுனா சத்தியத்தின்படி பாவங்களை குறித்து, பாவங்களுக்கு ஏதுவான காரணங்களை சொல்லுகிற ஜனங்களை குறித்து நீ யாராயிரு, எச்சரிக்கையா இரு. அதுதான் தேவனுடைய வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தேவனுடைய சத்தியத்தை நான் பகுத்தறிகிறதுக்கு எனக்கு ரீசன் தேவையில்லை. என்ன தேவை, ரெவலேஷன் தேவைப்படுகிறது. என்ன தேவைப்படுகிறது, தேவனுடைய வெளிப்பாடு தேவைப்படுகிறது. சோ சத்தியத்தை நான் படிக்கும் பொழுது இது உலகத்துல இருக்கிற சப்பாத்தியை பத்தி பேசுறாரா, சிக்கனை பத்தி பேசுறாரா, பிரியாணியை பத்தி பேசுறாரா, இல்ல அவருடைய சத்தியம் அவருடைய வசனத்துல எழுதியிருக்கிறபடி அவருடைய மாம்சத்தை பற்றி நமக்காய் பிற்கப்பட ஒப்பு கொடுத்த தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பற்றி பேசுகிறாரா அப்படின்றத நான் என்ன பண்ண முடியும், தெளிவாய் பகுத்தறிய முடியும். ஸோ இந்த பகுத்தறிவுக்கு எனக்கு என்ன வேணும், வெளிப்பாடு வேணும். காரணம் தேவைப்படாது. ஸோ இந்த வெளிப்பாடு நான் இருக்கும் பொழுது தேவன் எப்படியா என் லைஃபை மாற்ற, என் லைஃபை எனக்கு நான் இருக்கணும்னு விரும்புகிறாரோ யோசிக்கிறாரோ அப்படியா நான் என்ன பண்ண முடியும், என் லைஃப் ஸ்டைலை வாழ முடியும். இல்லைன்னா ரீசனிங் அப்படியே காரணத்தை கேட்டு 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 காரணம் சொல்லி 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 சின்னதுக்கு பெருசுக்கு அவ்வளோ பெருசுக்கு எல்லாவற்றுக்கும் ஏதாவது சின்ன சின்ன போய் காரணம் சொல்லி சொல்லி லைஃபை டைம் அப்படியே வீண்படுத்தி வேஸ்ட் படுத்தி நம்ம லைஃபோ நம்முடைய சமாதானம் பற்றியும் கெடுத்து நம்ம எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களா நம்ம வாழ்ந்துருக்கோம். ஹல்லேலூயா. ஏன்னா பரிசருடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. எப்போ பாரு எங்க ஜீசஸ் போனாலும் என்ன பண்ணாங்க, கூடவே போனாங்க. ஏதோ அப்படியே சத்தியத்தை கேட்கறது போல போனாங்க. அப்படியே அவங்க கவனிச்ச கவனிப்பு பார்த்தா அப்படியே சத்தியம் ஸ்ட்ரெயிட்டா அவங்க ஹார்ட்ல போய் விழுற மாதிரி போனாங்க. ஆனா அவங்க பண்ணதெல்லாம் என்னன்னா, ஜீசஸ் என்ன பண்றாரு, என்ன பேசுறாரு, எப்படியா அவர் நடந்துக்கிறார், எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அப்படியே ஆராய்ந்து அதை ஸ்கேன் பண்ணி எடுத்து அதை ஒரு பெருசா ஒரு 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 மதில் மாதிரி இல்லை, பெருசா ஒரு மவுண்டன் மாதிரி ஆக்கி இவர் செய்யறதெல்லாம் தப்பு தான், பாவம் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஜீசஸ் எந்த இடத்துலயும் ஒளிஞ்சு எதுவும் செய்யவே இல்லை. என்ன பண்ணாரு, எப்பவுமே பப்ளிக்கா தான் போய் எல்லா இடத்துலயும் செஞ்சாரு, பேசினாரு, நடந்தாரு, வாழ்ந்தாரு. அப்போ அவங்களால ஜீசஸை பிடிக்க முடியல. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க காரணத்தை தேடினாங்க. எங்க போனாலும் they search for the reason. So அந்த ரீசனை வச்சு ஜீசஸை குற்றப்படுத்தும்படியாய், ஸோ சத்தியத்தை கேட்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அவங்க உள்ளத்துல கன்விக்ஷன் வரணும். அப்ப அந்த கன்விக்ஷன் வந்தா அவங்களுக்கு சத்தியம் அதனுடைய வெளிப்பாடு கிடைக்கும். அந்த இடத்துல ரீசன், அவரை குற்றப்படுத்துறதுக்கு ரீசன் தேவையே படாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரீசனிங் என்ன பண்ணுதுன்னா, நாளுக்கு நாள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தோல்விக்குள் ஆக்குறது. அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழந்தவர்களாய் ஒரு நாள் நிற்கும்படியாய் யாவரையும் அப்படியாய் மாற்றுகிறது. அதனால தேவனுடைய சந்நிதியில நம்ம வந்தோம்னா என்ன தேவையில்லை, ரீசனிங் தேவையில்லை. காரணத்தை எதிர்பார்க்காதபடிக்கு சத்தியத்திற்கு நாம் செவி கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அநேக ஆசீர்வாதத்தை நமக்கு முன்பதாக தேவன் வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பங்கு கொள்ளாதபடிக்கு, அதற்கு உடனாளிகளா இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லாவற்றையும் இழந்து போகிறவர்களாய் நம்ம நிற்கிறோம். ஸோ அவருடைய வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை அண்டர்ஸ்டாண்ட், அதை உணர வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட உணர்த்துதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் இந்த பூமியின் ஆகாரத்தை பத்தி பேசுறாரா, இல்ல இந்த உன்னதத்துல
நிரந்தரமா பைபிள் சொல்லின வார்த்தைப்படி வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைனாகாது ஒரு நாளும் ஒழியாது. அந்த வார்த்தை பற்றி அவர் பேசுறாரா அப்படின்றத அந்த இடத்துல நமக்கு தெளிவாய் நமக்கு தெரிந்து விடும். சோ இந்த இடத்துல சீஷர்களுக்கு இது தெளிவாய் புரியாததுனால அதனாலதான் சொல்றாரு, உங்களுக்கு 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ண 5000 ஜனங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எத்தனை கூட மிச்சாச்சு அப்படியே கீழே சொல்லிட்டே வர்றாரு. எத்தனை கூட 12 கூட மிச்சாச்சு. திரும்ப நான் என்ன பண்ணேன் 7 அப்பத்தை வச்சு 4000 பேருக்கு நான் சாப்பாடு கொடுத்து அங்க 7 கூட மிச்சாச்சு. திரும்ப அப்பத்தை பத்தியும் உலகத்தை பத்தியும் உலகத்தின் காரியங்களை பத்தியும் நீங்க என்ன பண்றீங்க யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் எந்த புளிப்பை குறித்து பேசுறேன் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அந்த இடத்துல ஜீசஸ் அவர்களோடு கூட இடைப்படுகிறார், பேசுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா ஸ்டே அவே ஃப்ரம் த ஹிப்போக்ரிட்ஸ். இந்த இங்கிலீஷ் தமிழ் என்னன்னு தெரியாது. ஹிப்போக்ரிட்ஸ்னா தேவனுடைய சத்தியத்திற்கு அவருடைய லைஃபை கொடுக்காத, அவருடைய ஆட்டிடியூட் மாறாம இருக்கிற, தேவனை பிரியப்படுத்தாம இருக்கிற, எப்பவுமே ரீசன் பண்ற இப்படிப்பட்ட பரிசேயர்களிடத்துல நீ என்ன பண்ணு ஸ்டே அவே ஃப்ரம் அவர்களை விட்டு விலகி இரு. ஏன்னா அது ராங் ரீசனா இருக்கு. that will lead you to destruction. அப்படிப்பட்ட காரியங்கள் உன்னை எங்க கொண்டு போகும் அப்படின்னு சொன்னா உன்னை அழிவின் பாதைக்கு கொண்டு போகும். ஹalleluya. சோ நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைகளா இல்லாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்து அவருடைய சத்தியத்திற்குள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் வாழுகிறவர்களாய், அவருடைய சத்தியத்துல நிலைநாட்டப்பட்டவர்களாய் நம்ம காணப்படணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய சத்தியத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய அந்த டிசர்ன்மெண்ட்ல தான் நம்ம என்ன பண்ணணும் வாழணும். எத்தனை பேருக்கு சொல்றீங்க இங்க எனக்கு அப்படி டிசர்ன்மெண்ட் எல்லாம் இல்லவே இல்லை, பகுத்தறிதல் எனக்கு இல்லவே இல்லை, எத்தனை பேர் சொல்றீங்க? உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. ஒரு மனுஷன் உங்ககிட்ட வந்தானே அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட ஒரு யோசனையில வரான் அப்படின்னு தெரியாதுங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு தெரியாது, அப்படியெல்லாம் நான் உணர்ந்ததே இல்லை? பார்க்கலாம். எத்தனை வருஷத்துல நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஜீசஸ் அறியாம இருந்திருக்கலாம், அந்த டைம்ல தெரியாதுன்னு சொல்லலாம். இல்ல அந்த டைம்ல கூட ஒரு சில எத்தனையோ ஜீசஸ அறியாத ஒரு புறஜாதிகளே சொல்லுவாங்க. அவனுடைய அந்த இதே சரியில்லைங்க, நான் கவனிச்சிட்டேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியுடையவர்களா நம்ம எத்தனை பேர் டிசர்ன் பண்றோம்? நிறைய பேர் நமக்கு அந்த டிசர்னிங் நமக்குள்ளவே ஒரு மனுஷனை பார்த்துதான் அவனுக்குள்ள என்ன இருக்கு, என்ன யோசிக்கிறான், என்ன நினைக்கிறான்றத நமக்கு நல்லாவே புரியும். தேவனுடைய வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பாய்சனை நீ ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்து பாய்சனுக்கு பின்னாடி நீ ஒழிச்சு நீ வாழ்ந்துட்டே இருந்தா அது உன்னை ஒரு நாள் சாப்பிடுச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா அதனுடைய அந்த பவர் நமக்கு என்ன பண்ணல, அது மற்றவங்கள தானே ஹர்ட் ஆகுது, நம்மள ஹர்ட் பண்ணல அப்படின்னு நினைச்சா நோ, இட்ஸ் ஹர்ட்டிங் யூ. அதனால தான் சொல்லுவாங்க வயிறு எரியுறவங்களுக்கு விளையாட்டா சொல்லுவாங்க தண்ணி ஊற்றி இல்லை ஜெலுசல் கொடு அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையாக பார்க்கும் பொழுது அந்த எரிச்சல் அவங்க செய்த காரியம் நம்மளுக்கு அந்த எரிச்சல் உண்டாக்க ஒரு நாள் அவங்க ஒன்றா ஆக மாட்டாங்க. யாருக்கு ஆகும்? எரியிற என் வயிறுக்கு பிரச்சனை உண்டாகும், என் வயிறு வேற ஏதாவது கோளாறு கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவும் ஒண்ணுமே நடக்கலங்க, நிச்சயமா சொல்றேன். பைபிளை திருப்பி படிச்சு பாருங்க. பரிசேயர் சதுசேயர் செஞ்ச எந்த ஒரு காரியங்களும் இயேசு கிறிஸ்துவா தொட கூட இல்லை. அவருடைய நிழலை கூட அது தொடல. ஏன்னா அவர் பிதாவுடைய சித்தத்திற்கு நேராய் செவி சாய்த்தார். எல்லாரும் கூப்பிட்டு என்ன பண்ணல, காரணம் கேட்கல. இன்னைக்கு நம்ம எல்லாவற்றுக்கும் காரணம் சொல்லுகிறவர்களாய், காரணம் கேட்கிறவர்களாய், நம்ம எக்ஸ்கியூஸ் எல்லாவற்றிலும் இந்த எக்ஸ்கியூஸ் தேவையே படாது. நாளுக்கு நாள் என்ன பண்ணலாம், அப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் குறைச்சிக்கலாம். நம்ம வாழ்க்கையில நான் இருந்த பைபிள் ஸ்கூல்ல ஒரு அந்த பிரசிடென்ட் சொல்லுவார், எப்பவுமே வந்து என்ன பண்ற அப்படின்னா, ஐயோ ஒன்றையில் வந்துன்னா டோன்ட் சே நத்திங். என்ன பண்ணாத ஒன்றும் இல்லைன்னு மட்டும் சொல்லாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம். எதுவுமே செய்யல, எதுவுமே செய்யாம வேன் உட்கார்றேன் அப்படின்றத நம்ம லைஃப்ல இருக்கவே கூடாது. ஸோ தினந்தோறும் இயேசு கிறிஸ்து உலகத்துல நன்மை செய்கிறவராய் சுற்றி
இந்த ஜனவரி 1 நம்ம சொன்னது போல ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளிகேஷன் நம்முடைய லைஃப்ல இருந்துட்டே இருக்கணும். ஒண்ணு மற்றவர்களுக்கு இல்லனா என் லைஃப்க்கு, என் தேவனுடைய வார்த்தை பார்க்கறேனா, அந்த வசனத்தை படிக்கிறேனா, let it be fruitful to my mind. என்னுடைய ஆவி நிரம்ப நிரம்ப என்ன ஆகும்னா என்னுடைய சிந்தனையும் அதே நிறைவுல காணப்படும். ஹalleluya. என்னுடைய ஆவி நிரம்ப 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 என்னுடைய சிந்தனை அதற்குள்ளே உட்படும். சிந்தனை அதற்குள்ளே உட்படும் பொழுது என் சரீரம் ஆட்டோமேட்டிக்கா என் சிந்தனை என்னெல்லாம் சொல்லுதோ அந்த கமாண்டுக்கு அது கீழ்ப்படிந்து இருக்கும். ஹalleluya. சோ அதனால தான் நம்முடைய இருதயம் எதுல ஃபில் ஆகணும்? அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையில அதுல ஃபில்லா இருக்கும் பொழுது அந்த இடத்துல பாய்சன் இருக்க தேவையே இல்லை. எல்லா குட்னஸும் அந்த இடத்துல என்ன ஆகும்? ஓவர்ஃப்ளோ ஆகும். இல்லைன்னா பரிசேயர் சதுசேயரை போல புளிப்புள்ள மாவை போல அவங்க விதைக்கிற விதை அவங்க நினைச்சிருப்பாங்க அது மற்றவங்களுக்கு நான் விதைக்கிறேன். ஒண்ணுமே இல்லை. எப்படி இருக்குன்னா மேட்சஸை கொளுத்தி அவங்களுக்கே தீ வைக்கிற நினைச்சு நம்ம ட்ரெஸ்லயே அப்படியே தீ வைக்கிற மாதிரி என்ன ஆகும்? ஐயோ அவங்க தான் எரிய போறாங்க, அவங்க தான் எரிய போறாங்க, அவங்களுக்கு ஜீசஸ் அப்படி இப்ப அவமானப்படுத்துற பாரு, இப்ப அவரை கீழே தள்ள பாருன்ற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள அவர்களே அவமானப்பட்டு வாயை பொத்திட்டு போயிட்டே இருக்கும். திரும்ப ஜீசஸ் கிட்ட கேட்கிற எத்தனையோ கேள்விக்கு திரும்ப அவங்களுக்கு பதில் தெரியாம என்ன பண்ணுவாங்க? அடங்கி போயிடுவாங்க. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அதனாலதான் நம்ம எப்பவுமே நம்மளுடைய ரீசனிங்கை விட்டுட்டு கர்த்தருடைய சத்தியத்திற்கு நம்முடைய செவியை சாய்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம அநேக இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில ரீசனிங் ஆனது நம்முடைய காலுக்கு ஒரு பெரிய சங்கிலியை போட்டு நம்மளே ஒரு போலுக்கு பக்கத்துல நின்று நான் ஓடணும் ஓடணும் நினைச்சா கூட என்ன ஆகாது? நான் ஓட முடியாத மற்றவர்களை தான் நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு பிடியில மாட்டிட்டு இருப்போம். அதுதான் ரீசனிங் நம்முடைய வாழ்க்கையில செய்யும். நம்ம கேட்கிற கேள்விகள், காரணங்கள், பேசுகிற பொய்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? நம்மள ஒரு இடத்துல போட்டு நம்மளை அடைச்சி வச்சு எந்த விதத்திலும் ப்ரோக்ரஷன் இல்லாம நம்முடைய வாழ்க்கையை அப்படியே நாசப்படுத்திடும். அது பாய்சன் ஆக்கிடும். தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Don't try to figure out everything. எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். எல்லாத்தையும் நான் ரீசன் பண்ணணும், இல்ல எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டா என்ன விட்டுருவாங்க, அதுவும் வேண்டாம். எல்லாத்தையும் கேள்வி கேட்கவும் வேண்டாம். எல்லா காரியத்துக்கும் கேள்வி கேட்டா எல்லாத்துக்குமே பதில் கிடைக்காது. ஹalleluya. சோ நம்முடைய தேவனுடைய வசனத்துல நமக்கு சொல்லி இருக்கிறபடி அவருடைய மகத்துவத்துல நம்ம லைஃப ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயம் அப்படிப்பட்ட அவருடைய மகத்துவத்திற்குள்ள நான் நிறைந்து இருக்கும் பொழுது அந்த மகத்துவம் தெய்வீக ஞானத்தை நமக்கு கொண்டு வரும். ஹalleluya. அதனால தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, புத்தி உள்ளவன் வைஸ் மேன் என்ன பண்ணுவானா, நான் ஏதாவது கவுன்சில் மற்றவங்க நமக்கு கவுன்சில் பண்ணும்போது அதை ஏற்றுக்கொள்வான். ஏன்னா அவன் இன்னும் he wants to be more wise, இன்னும் தெளிவாகணும். ஆனா புத்தி சொல்ல அப்படின்னு ஆரம்பிக்குவேன் அப்படின்னு சொல்றவன் நீ சொல்லி நான் கேட்கணும்னு அவசியமே இல்லை, நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன். அதுதான் பரிசேயனுடைய வாழ்க்கை, சதுசேயனுடைய வாழ்க்கை. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இருந்த காலத்துல அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அறிந்து ஜீசஸ் பேச வந்தாலே, ஏதாவது சத்தியத்தை சொல்ல வந்தாலே, எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்ற ஒரு லைஃப் ஸ்டைலே இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் வேண்டவே வேண்டாம். ஹalleluya. தேவனுடைய ரெவலேஷன்ல, ஏன்னா தேவன் நமக்கு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிற லைஃப கொடுக்கல. எப்படிப்பட்ட லைஃப கொடுத்திருக்கிறாருன்னா, இந்த பைபிள்ல எழுதி இருக்கிறது போல எனக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன தேவை எனக்கே தெரியாது சிஸ்டர், அவருக்கு தெரியும். நம்மளுக்கு என்ன தேவை தெரியலையே, அவருக்கு தான் தெரியும். என் லைஃப முழுமை ஆக்குறதுக்கு நான் வேலை செய்யறேன், நான் ட்ரெஸ் பண்றேன், நான் குடும்ப வாழ்க்கை வாழ்றேன், ஆனா எனக்கு என்ன தேவை, நான் என்ன சீர்படுத்துறதுக்குன்னு எனக்கே தெரியலன்னா அவருக்கு தெரியுங்க. அதனாலதான் சொல்றேன், அவருடைய சத்தியத்துல நம்ம கேள்வி கேட்காம, காரணம் கேட்காம சத்தியத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஏன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல அங்க 14ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம், 3 ஜனங்க இருக்கிறாங்க. அந்த 3ல ஒருத்தன் போல நம்ம கேள்வி கேட்டே
knows. He will reveal to us only what we need. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாராம், வெளிப்படுத்தி காட்டுவார். எல்லாத்தையும் வெளிப்படுத்துங்க, நான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இல்ல. அவருக்கு தெரியும் உனக்கு என்ன தெரியணும் எது தெரியக்கூடாதுன்றது காடுக்கு நல்லா தெரியும். ஸோ அதை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு எஜமானு அவனுடைய சொந்த ஜனங்களை கூப்பிட்டு ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1 தாளத்தை கொடுத்து அவன் வெளிநாடு போகும் பொழுது அந்த இடத்துல நம்ம வசனத்துல அப்படியே வாசிச்சு வரும் பொழுது இங்க சொல்லப்பட்டிருக்கு 5-2 வைத்திருக்கிறவன் என்ன பண்ணானா, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பர்சனல் எபிலிட்டிஸ், அவனுக்கு தனிப்பட்ட முறையில அவனுக்கு கொடுத்திருக்கிற அவனுடைய திராணி. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு திராணி இருக்குது தேவனுக்கு தெரியும். உனக்கு எனக்கும் தெரியாது, உங்களுக்கு எனக்கும் அது தெரியாது. அந்த திராணியை வைத்து உங்களுக்கு 5 கொடுக்கணுமா, இல்ல 2 தாளந்தை கொடுக்கணுமா, இல்ல 1 தாளந்தை கொடுக்கணுமா அப்படின்றத அவர் அறிந்திருக்கிறார். இந்த 5-2 வச்சிட்டு இருக்கிறவன் என்ன பண்ணா, அவன் முழு வீச்சா ரொம்ப சந்தோஷத்தோடு ரொம்ப ஆனந்தத்தோடு ஓடி போயிட்டு அவன் வேலை செய்து 2 பேரும் 5 10 ஆகுனா 2 4 ஆக்கிட்டான். அவனுடைய வேலையை அவன் முடிச்சிட்டான். 1 வச்சுட்டு இருக்க என்ன பண்ணான், கையில 1 வச்சான், 5 பார்த்தான், 1 பார்த்தான், 2 பார்த்தான். இப்படியே உட்காந்துட்டு இதையே பார்த்துட்டு ஏன் எனக்கு 1 மட்டும் கொடுத்தாரு, ஏன் எனக்கு மட்டும் 1 கொடுத்தாரு, ஏன் எனக்கு மட்டும் 1 கொடுத்தாரு காரணத்தை கேட்டு 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 அதுக்குள்ளே எஜமானன் போனவரே திரும்பி வந்துட்டாரு. அவ்வளோ 4 ரீசனிங், அவ்வளவு 4 யோசனைகள், அவ்வளவு 4 நேரத்தை வேஸ்ட் பண்ணி என்னவா இருக்கலாம் காரணம், நானா, அவங்களா, இவங்களா, அவங்களா அப்படின்னு யோசிச்சு அவன் நேரத்தை அப்படி இப்படின்னு ஆக்கிட்டான். பைபிள்ல அதுதான் சொல்லுது. அவனுடைய சந்தோஷத்தை இழந்துட்டான், சமாதானத்தை இழந்துட்டான், ஆசீர்வாதத்தை இழந்துட்டான், கேரக்டர் மாறிடுச்சு. அவனுடைய எல்லாவற்றையும் பார்க்கும்போது சமாதானம் இல்லை. அவனுடைய லைஃப்ல ரீசன் பண்ணி பைபிள்ல எழுதிருக்கு, நீ ரீசன் பண்றதுனால உன்னுடைய விசுவாசம் பெருகும் அப்படின்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். விசுவாசம் நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிற நீ தேவனை விசுவாசிக்கும் பொழுது எப்படி விசுவாசிக்கணும், அவர் இருக்கிறார் என்று. அவரிடத்துல என்ன இல்லை, எந்த தீய காரியங்களும் எனக்கு நேரா இல்ல, எந்த கெடுதலும் எனக்கு நேரா அவரை செய்ய மாட்டாரு அப்படின்ற அந்த விசுவாசத்தோட அவரை நம்பி அவரை விசுவாசித்து நான் அவர் கொடுக்கறதெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு அதுல நான் ப்ரோக்ரஸ் நான் அப்படியே கிரியைக்குள்ளே நடக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துல உயர்வு இருக்கும், அந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இந்த 1 தாளந்து வைத்திருக்கிறவன் வாசிக்கலாங்களா, அதை மட்டும் வாசிக்கலாம். மற்ற எல்லாவற்றும் 25ஆம் அதிகாரத்துல 14 இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த இடத்துல 16 இருந்து 18 இந்த 5-2 தாளந்து வச்சுட்டு இருக்குவேன். திரும்ப அவனுடைய எஜமான் வரும்போது அவர்கிட்ட போயிட்டு ரொம்ப பவ்யமா சந்தோஷமா கம்பீரமா அவங்க ஃபெய்த்ஃபுல் ட்ரஸ்ட்வர்தி சர்வன்ட்ஸா அங்க போய் கொடுத்ததை திரும்பி கொடுக்குறாங்க. அங்க 21-23 அவர் சொல்றாரு, வாசிங்க. 1 தாலந்தை வாங்கினவன், இந்த 5-2 வாங்கினவங்க ஜீசஸ் சொல்லுங்க. அவனுடைய எஜமான் நோக்கி 20ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவரே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். சொல்லப்பட்டிருக்கா, கொஞ்சத்தின் மேல் நீ காரணம் கேட்டியனா, கொஞ்சத்தின் மேல் நீ காரணம் சொன்னியனா, கொஞ்சத்தின் மேல் நீ உட்கார்ந்து எல்லாவற்றையும் ரீசன் பண்ணியனா, உன்னை அநேகத்தின் மேல அதிகாரியா வைப்பேன்னு சொல்லவே இல்லை. அல்லேலூயா. நீ கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இருந்தா. சோ அதுக்கப்புறம் தான் 21 23 அந்த 1 தாளந்து வச்சுட்டு இருக்கவங்க அவர் போய் பேசுறாரு. 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அல்லேலூயா.
என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல? அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. என்ன பண்ணிருக்கலாம்? நீ போய் பேங்க்ல போட்டிருக்கலாம்டா. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி ஹல்லேலூயா. அவனிடம் என்ன பிரச்சனை இங்க சொல்லுங்க? இந்த ஒரு தாளத்தை வச்சுட்டு இருக்கவன்டா என்ன பிரச்சனை இருந்தது? ஒண்ணு கொடுத்துட்டாரே அப்படின்றது பிரச்சனையா? அவனுடைய ஃபோக்கஸ் எங்க இருந்துச்சு? அவனுடைய இன்ட்ரெஸ்ட் எங்க இருந்துச்சு? அவனுடைய எஃபர்ட் எங்க இருந்துச்சு? அவனுக்கு அங்க ஹார்ட் ஒர்க் இருந்துச்சா? அவன் கையில கொடுத்துருக்கிற காரியத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருந்துச்சா? இவைகளெல்லாம் இங்க நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அவனுடைய தாளந்த எப்படிப்பட்டதா நினைச்சு அவன் என்ன பண்ணான்? அதை பார்த்துட்டு இருந்தான். அவனுடைய ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க அவனுக்கு கொடுத்திருக்கிற தாளத்துல இல்ல. எங்க இருந்துச்சு? அவன் காரணத்தை தேவனிடத்துல கேட்கிறவனாய், ரீசனை கேட்டுக்கொண்டிருக்கிறவனாய், தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்ணல? அதை வைத்து அதுல அவன் மல்டிப்ளிகேஷனை பார்க்காதபடிக்கு இந்த இடத்துல பார்க்கிறோம். he wasted all his time. எஜமான் வர வரைக்கும் என்ன பண்ணிட்டான்? அவனுடைய நேரத்தை எல்லாவற்றையும் அந்த இடத்துல செலவிட்டுட்டான். எல்லாவற்றையும் அவன் இழந்தவனாய் அந்த இடத்துல இருந்தான். 26 திரும்பி வாசிங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர். எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அவன்? பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே. சோம்பலான சாக்கு போக்கு சொல்ற ஊழியக்காரனே, ஸ்லாத்ஃபுல் சொல்றாரு, சோம்பலான ஊழியக்காரனே. இந்த இடத்துல ஜீசஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற எந்த ஒரு அளவுக்கும் என்ன பண்ணல? அவனுடைய லைஃபை அவன் எக்ஸ்டெண்ட் பண்ணவே இல்லை. எந்த அளவுக்கும் அவன் ஒரு முயற்சி எடுக்கவே இல்லை. எந்த அளவுக்கும் அவன் எழுந்திருந்து நடக்க ஆரம்பிக்கவே இல்லை. he was dry and selfish. முழுக்க முழுக்க அவன் இருக்கிற இடத்துல காய்ந்து போனவனாய், பட்டு போனவனாய், முற்றிலுமாய் ஒரு சுயநலவாதியாய் அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். சுயநலவாதிக்கு நான் நல்லா இருந்தா போதும், மற்றவங்க எக்கேடு கெட்டு போனா எனக்கு கவலை இல்லை. இதுதான் பரிசேயனுடைய வாழ்க்கை. அவனுடைய பார்வைக்கு அவன் செய்வதெல்லாம் நீதியாய் எண்ணப்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்து பரிசேயன் பார்க்கிற மாதிரி, சதுசேயன் பார்க்கிற மாதிரி, வேதபாரகர் பார்க்கிற மாதிரி, அந்த நாட்கள்ல இருக்கிற பாவிகள் பார்க்கிறது போல உங்களையும் என்னை அவரை பார்க்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் அழகு. அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற ஒரு பியூட்டி. என்ன அப்படின்னு சொன்னா, ஜீசஸ் நம்மளை பார்க்கிற பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவருடைய ரத்தத்துல நம்மளை அப்படி மூடிட்டு அவர் நம்மளை பார்க்கிறார். அந்த முழுக்க முழுக்க அங்க என்ன வெளிப்படுதுன்னா, அவருடைய ரத்தம் நமக்கு ஆடையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், அவருடைய பிளட் முழுக்க முழுக்க என் செல்ஃபே தெரியல. என்னுடைய தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே அவருடைய ரத்தம் ஊற்றப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரித்து அவருக்குள்ள நம்மளை நீதி ஆக்குற அப்படிப்பட்ட ரத்தம் என் மேல ஃபுல்லா பூசப்பட்டிருக்கு. இப்ப என்னை பார்க்கும்போது எப்படி நீங்க பார்க்கணும்? நான் அங்க தெரியவே இல்லை. அதனால என் ரீசன் அங்க தெரியவே தெரியாது. என் காரணங்கள், என்னுடைய சாக்கு போக்கு, என்னுடைய யோசனைகள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய கோபங்கள், என்னுடைய எரிச்சல்கள், எனக்கு எப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் அந்த ஒரு தாளத்துடையவன் வச்சுட்டு இருந்தானோ அப்படிப்பட்டது எனக்குள்ள இருந்தானோ அது தெரியாதபடிக்கு எப்போ அவரு ஹம்பிள் பண்ணி அவருடைய பாதத்துல போயிட்டு, சாரி ஜீசஸ், நான் என்ன பண்ணிட்டேன்? நான் ரீசர்ச் பண்ணிட்டேன். இப்படி எல்லாம் நான் தேவையில்லாத காரணத்தை சொல்லிட்டேன், நீங்க என்ன பண்ணுங்க, என்ன மன்னிச்சுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பாரு? அவனை மன்னித்து இருப்பார். அவன் அந்த மாதிரி ஒரு யோசனையில கூட தெனாவட்டா பேசும். ரொம்ப ரொம்ப அந்த அவனுடைய பாவத்தை மறைக்க, எப்பவுமே நம்ம ஒரு பாவத்தை மறைக்க இன்னொன்னு, இன்னொரு பாவத்தை மறைக்க இன்னொன்னு, இன்னொரு பாவத்தை மறைக்க இன்னொன்னு, அதுக்கப்புறம் அது ஒண்ணு ஒண்ணா பிரிக்கும் போது எப்படி இருக்கும்? It will hurt us. ரொம்ப வலிக்கும் நமக்கு, அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைலு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இல்லாதபடிக்கு, அப்படிப்பட்ட ஒரு ட்ரைனஸ் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இல்லாதபடிக்கு, அவர் என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரோ, அவருடைய
கற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. பாவத்தின் மத்தியில மட்டும்தான், பாவம் செய்கிற ஆத்துமாவுக்கு மட்டும்தான் அவர் உன்னதத்தை விட்டு நம்முடைய லெவலுக்கு வந்து நின்னாரு. சத்தியத்திற்குள்ளே நம்ம வழி நடத்தப்படும் பொழுது அவர் எந்த உயரத்துல நிக்கிறாரோ, நிக்க சொல்றாரோ, அப்படிதான் நீங்களும் நானும் நிக்கணும். ஹalleluya. அந்த டைம்ல சொல்ல முடியாது, இல்ல இல்ல கர்த்தாவே கொஞ்சம் இறங்கி வாங்க, கொஞ்சம் இறங்கி வாங்க. நான் தான் இறங்கி போகணும், நான் தான் ஏறி போகணும். அதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. அதுதான் கர்த்தர் என்னோடு கூட இடைப்படுறாரு, நம்ம ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுகிறார். ஹalleluya. சோ அவருடைய லெவலுக்கு நான் எட்ட வேண்டும். ஆனா இங்க சொன்னதெல்லாம் அவன் என்ன சொல்றான்? I was afraid. என்ன பண்ண? எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதனால தான் நான் என்ன பண்ணேன்? ஒரு யோசிச்சேன். நான் யோசிச்சு பார்த்தேன். நீங்க வந்ததும் சாக்கு போக சொல்லிடலாம், நீங்க வந்ததும் பழி உங்க மேலே போட்டுடலாம், நீங்க வந்ததும் எல்லாவற்றையும் நீங்க தான் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம, ஃபுல்லா ஜட்ஜ்மெண்ட் இல்ல, எப்பவுமே நம்ம ஸ்டெப் அவுட் பண்ணவே முடியாத ஒரு லைஃப் ஸ்டைல். போனா பயம், போயிட்டா பாரு. ஒருத்தர் சரி வேண்டாம். ஸோ நம்ம ஸ்டெப் அவுட் பண்ணும் பொழுது நம்மளை தாழ்ந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். யாரையும் ஹர்ட் பண்ண விரும்பல. ஆனால் இந்த ரூம்ல யாரும் இல்லை, அப்புறம் நான் தான் அதை சொல்ற வார்த்தையை தப்பா எடுத்துக்கிட்டீங்களா, அது சபை குழப்பமாயிடும். அதனால தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஸோ இங்க நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் பயந்தாலும், எப்பவுமே ஜாய்ஸ் மிஸ் சொன்னாங்க, டூ இட் அஃப்ரேட். பயந்தாலும் என்ன பண்ணுவோம்? பயந்துட்டே வாயில சாப்பாடு போடுறதுல, பயமா இருக்கு அப்படின்னு சாப்பிடுறதுல, பயமா இருக்கு பாத்ரூம்ல போய் உட்கார்றதுல, சொல்லுங்க இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், ஆனா பயந்துட்டே இருப்பேன், என்ன வந்தாலும் அப்படியே வடங்கி நான் இருப்பேன் அப்படின்னு பார்த்தா சொல்லிட்டீங்களா? பார்க்கலாம். பயந்தாலும் செய்யணும், பயந்தாலும் எல்லாத்தையும். அப்ப ஏன் கர்த்தருடைய காரியத்திற்கு நம்ம பயந்துறோம்? ஹalleluya. சத்தியத்திற்கு கீழ்ப்படியத்துக்கு ஏன் பயந்துறோம்? எத்தனை பேர் நான் கொடுத்த அந்த புக்கில் தேங்க்ஸ் சொல்றீங்க? டெய்லி ஜீசஸ்க்கு நன்றி சொல்ல. அன்னைக்கு எவ்வளோ எல்லாரும் நம்ம இது கேள்விப்பட்டோம், சத்தியத்தை கேட்டோம், நிறைய சாட்சிகளை கேட்டோம். ஜஸ்ட் 2 lines இல்லை 1 லைன், தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் டுடே, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நேற்று 16 பேருங்க, 16 பேர் ஒன்லி டாக்டர்ஸ், பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து டூருங்களா, கேரளாலேருந்து கோவா டூருக்கு போயிருக்காங்க. 16 லேடிஸும் ஆக்சிடெண்ட்டில் ஒரே அந்த நிமிஷமே இறந்துருக்காங்க. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்துருக்குறது இந்த ஜீவன். நீங்கள் பெருசோ நான் பெருசோன்றதுக்கு இல்லை, அவருடைய தயவுள்ள கிருபை. காரணம் கேட்கல, ரீசன் பண்ண இல்லை. இருக்கிற கொஞ்சம் இந்த நாட்கள் எப்படி வாழலாம், ஃபுல் ஆஃப் லைஃப். அந்த லைஃபை என்ன பண்ணலாம்? அப்படியே சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் நம்ம என்ன பண்ணோம்? வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ற ஒரு லைஃப் வேண்டாம். எப்பவுமே இந்த ஒரு காலத்தை வச்சுட்டு என்ன பண்ணா? கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தான். அவனுக்கு 5, அதனாலதான் பெருசா அவன் பண்றான், பெருசா நடந்துக்கிறான், அவனுக்கு 2 இருக்கு, அதனாலதான் அவன் ஓவரா ஷோ காட்டுறான். இல்ல, ஒரே ஒரு தாளம் இருந்தாலும் அதை 100 மல்டிப்ளை பண்ண கர்த்தர் நமக்கு தயவை கொடுப்பாரு. ரீசன் கேட்காம சத்தியத்தை மட்டும் கேட்க நம்ம நினைக்கும் பொழுது, நம்ம வாழும் பொழுது. ஹalleluya. சோ சத்தியத்தின் பாதையில நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒப்பீனியன், இந்த ஒப்பீனியன் அந்த ஒப்பீனியன், உலகத்தினுடைய ஒப்பீனியன் கேட்காம, சத்தியத்தை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம, நம்ம தினந்தோறும் நம்மள ஜீவ பலியாய் கிறிஸ்துவுக்கு நேராக நம்மளை ஒப்பு கொடுத்து, ரோமர் 12ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 12ஆம் அதிகாரம் எடுங்க, எல்லாரும் எடுத்து வாசிங்க. ஒன்று 2 வருஷம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இங்கிலீஷ்ல படிங்க சத்தமா. I beseech you, therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice,
holy, acceptable to God, which is your reasonable service. Hallelujah. Holy, acceptable to God, which is reasonable service. இதுதான் புத்தியுள்ள ஆராதனைகள். எப்படிப்பட்ட ஆராதனை? புத்தியுள்ள ஆராதனையா இருக்கிறது. இன்றைக்கு இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆராதிக்கிற இந்த ஆராதனை நம்மளை ஜீவ பலியா, எப்படிப்பட்ட பயம் எனக்கு இருந்தாலும், யோசனைகள் இருந்தாலும், ரீசனிங்ஸ் இருந்தாலும், சாக்கு பாக்கு சொல்ல ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும், இயேசு கிறிஸ்து போற எல்லா இடத்துலயும் கூடவே போய் அவரை எப்படியாவது வீழ்த்தணும்ன்ற யோசனைகள் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோங்களா? புத்தியுள்ள ஆராதனை செய்ய கற்றுக்கொள்ளும் பொழுது இங்க பரிசேயன் சதுசேயன் அவங்கதான் மூடிட்டு திரும்ப அவரை கேள்வி கேட்காம சைலண்டா போகும்படியா அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவி அவர்களோடு கூட இடைப்பட்டது போல இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படட்டும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம்ம அப்படியே வாரி அணைத்தவர்களாய் எந்த விதத்திலையும் ஜீசஸுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்றதுக்கும் நம்ம என்ன இருக்கணும்? தாராளம் உள்ளவர்களா இருக்கணும். கொடுக்கறதுக்கும் தாராளம் உள்ளவர்களா இருக்கணும். எல்லாவற்றுக்கும் நம்ம பகிர்ந்து கொள்ளுகிறதுக்கும் நம்ம எடுத்துக் கொள்ளுகிறதுக்கும் நம்ம தாராளம் உள்ளவர்களா இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இன்றைக்கு ரீசன் கேட்டே அநேக ஆசீர்வாதம் அங்க 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 என்ன எடுத்துருக்கு? ஸ்டக் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் அந்த வழியை நம்ம என்ன பண்ணலாம்? சீர்படுத்தலாம், கிளியர்படுத்தலாம். இன்றைக்கு அதை படுத்தும் பொழுது அப்ப நான் என்ன பண்ணணும்? சத்தியத்திற்கு நான் செவி கொடுக்க வேண்டும். சத்தியத்தை நான் ஒவ்வொரு நாளும் மதித்து வாழணும். சத்தியம் என்ன சொல்லுதோ நான் என்ன பண்ணணும்? அப்படியாய் நான் இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்டவர்கள் மேல நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய பிரியத்திற்கு ஏற்றாற்போல் நம்ம என்ன பண்ணணும்? வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். யாவரும் எழுந்து நின்று இந்த வேளையில எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தடைப்பட்டு போயிருக்கிறதோ இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எதெல்லாம் நம்முடைய லைஃப்ல கிடைக்காம போயிருக்கிறதோ இன்றைக்கு சாத்தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ரீசனிங்களை கொடுத்து நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களை கொள்ளையாடி இருக்கிறோம். அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்ப பெற்றுக் கொள்வோம் இயேசுவின் நாமத்தினாலே. அதனால எல்லாரும் கண்களை மூடி இந்த வேளையில இயேசுப்பா இதோ நாங்கள் கர்த்தாவே காரணம் தேடுகிறவர்களாகவும் காரணம் சொல்லுகிறவர்களாகவும் அப்போ அது மற்றவரிடத்திலிருந்து காரணங்களை கண்டுபிடிக்கிறவர்களாகவும் நாங்கள் இல்லாதபடிக்கு எங்களை சயின்டிஸ்டாவோ இல்லை ஒரு கர்த்தாவே இந்த உலகத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை ஆராய்ச்சி பார்க்க எங்களை கர்த்தாவே இந்த உலகத்தில் படைக்கல உங்களுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது, உங்களுடைய மனவாட்டிகளாய் அப்போ அதோ உமக்குள்ளே கர்த்தாவே நாங்கள் எங்களை முழுவதுமாய் கொடுத்து உமக்குள்ளே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்படியால் எங்களை நீர் கர்த்தாவை படைத்திருக்கிறீர் என்ற உணர்வுகளோடு கூட இந்த வேலையில அப்போ அந்த 2 தாலந்து அந்த 5 தாலந்து வச்சிருக்கிறவனை அவங்க கேள்வி கேட்காம they did all that you have told them, Father. நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதன்படி அவங்க கீழ்ப்படிந்து செய்ததுனால சின்ன காரியத்துல நீ உண்மை உள்ளவனா இருந்தா உன்னை அநேகத்துக்கு அதிகாரியா வைப்பேன்னு அந்த ஒரு தாலந்து உடவன்ட்ட அதையும் பிடிங்கி நீ கர்த்தாவே இருக்கிறவனிடத்துல திரும்ப கொடுத்துட்டீ கர்த்தாவே. அந்த நிலைமை இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற எங்களுக்கு வரக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைமை எங்களுக்கு வேண்டாம் கர்த்தாவே. இதோ let it be added to us, Father. நீங்க கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இன்னும் 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 அது அதிகரிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தாளந்துகளா இருந்தாலும் சரி, வரங்களா இருந்தாலும் சரி, கனிகளா இருந்தாலும் சரி, அப்பா இதோ உங்களுடைய வார்த்தை என்னும் பொக்கிஷங்களா இருந்தாலும் சரி, let it grow, O Lord. அப்பா அது இன்னும் வளரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அது கர்த்தாவே மல்டிப்ளை ஆகட்டும் அப்பா. சத்தியத்தை இதோ கர்த்தாவே இன்றைக்கு நாங்கள் லிசனர்ஸா இருக்கணும், நாங்கள் ரீசன் பண்றவர்களா இல்லாதபடிக்கு அப்பா அதோ தேவனே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதுனால பிசாசு எல்லாருடைய ஆசீர்வாதத்தை கொள்ளையாடிட்டு போறான். அவனுக்கு கர்த்தா அதுல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம், நாங்க அழுதா அவன் சிரிக்கிறான். அப்பா அப்படிப்பட்ட ஒரு கர்த்தாவே காலகட்டத்தில் அவனுடைய இதோ நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. அப்பா அதோ கர்த்தாவே காலம் பொல்லாதா இருக்கிறபடினாலே இந்த காலத்தை இந்த நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் உடைய கருத்திற்குள்ள இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் லார்ட். அன்றைக்கு சீஷர்கள் இவர் என்ன பேசுறாருன்னே தெரியலன்ற அப்படிப்பட்ட குழப்பத்தோடு சத்தியத்தின் ஒரு பகுதி கூட தெரியல, ஆனா ஜீசஸ் கூடவே அவங்க நடந்தாங்க. அவர் பேசுற வார்த்தையே அவங்களுக்கு அந்த லைஃப் அந்த ஸ்டைலே புரியல. இன்னைக்கு ஆவிக்குரிய ஸ்டைல் நாம புரிஞ்சுக்கணும் தாவே.
அதனுடைய அப்பா கர்த்தாவே அதில் நாங்கள் நல்ல பழகணும், நல்ல பிராக்டிஸ் பண்ணணும் கர்த்தாவே. உலகத்தான் என்ன சொன்னாலும், ஒரு கண் அடிச்சாலும், வேவ் பண்ணாலும், ஒரு விசில் அடிச்சாலும், அப்பா அதோ எத்தனையோ உலகம் புரிஞ்சுக்குது. அவங்க இதை தான் சொல்றாங்க, அவங்க அசைச்சா ஏதாவது ஒரு அசைவு இருந்தாலே இது இப்படிதான் சொல்றாங்கன்னு உலகம் புரிந்து கொள்ளுது. சத்தியம் பேசப்படும் பொழுது முட்டாள்களை போல ஏதோ நம்ம யாரும் கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு கர்த்தாவே லைஃப் ஸ்டைலை வாழாதபடி வைஸ் பீப்புளா அந்த 10 கன்னிகையில 5 பேர் புத்தி உள்ளவர்களாய் தன்னுடைய எண்ணெயோடு கூட தீவெட்டிகளை ஏந்தி கர்த்தாவே மணவாளனுக்கு எதிர்கொண்டு நின்றது போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிற்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே, அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. இந்த வேளையில ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொள்கிறார். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சாத்தான் கொள்ளையாடினதே இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு உரிமையாக்கி கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காய் சம்பாதித்து அப்பா என்னுடைய பேர்ல எழுதியிருக்கிற ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், தாளந்துகள் அப்பா எல்லா கர்த்தாவே கனம், மகிமை, எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள், எல்லா விதமான தைரியம் அப்பா சுகம், ஆரோக்கியம், பாதுகாப்பு, தயவு எல்லாவற்றையும் இந்த வேலை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்கிறோம். இந்த வேலையை அப்பா உண்மை அறிகிற அறிவு எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தாவே என்னுடைய இருதயங்களை ஊற்றப்படட்டும். Let it fill our hearts of Father. அப்படியே அதை நிறைந்து அது கர்த்தாவே அந்த நிறைவினால எங்களுடைய சிந்தனை நிறையட்டும். அந்த சிந்தனை நிறைகிறதுனால எங்களுடைய வாய் அதை பேசட்டும், எங்களுடைய சரீரம் அதை கர்த்தாவே இதோ ஆக்ஷனுக்குள்ளாய் ஒவ்வொரு நாளும் கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தினால அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய கரத்திற்குள்ளாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அதோ இன்று முதல் தேவனோடு கூட இசைந்திருக்கிற இந்த வாழ்க்கை ரீசனா இல்லாதபடிக்கு அப்பா லிசனர்ஸா இருந்து willing and obedient ஆ இருந்து அப்பா all the fruit that you have for us அப்பா எங்களுடைய குடும்பத்திலும், எங்களுடைய வாழ்க்கையிலும், எங்களுடைய தேசத்திலும் அப்பா அதை நாங்கள் கர்த்தாவை கண்டு மகிழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய கர்த்தா ஆசீர்வாதம் தங்கி தாவரிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் அவருடைய சமாதானம் அளவில்லாமல் ஊற்ற கடவர் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.